மார்வல் ஸ்டூடியோஸ் இப்போதைக்கு எக்ஸ்மென் சம்மந்தப்பட்ட மூவி தான் ஓவர் ஹைப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2028ல மார்வல் சம்மந்தப்பட்ட எக்ஸ்மென் மூவி கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கிறத மார்வல் சைடு வந்து அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்பவே 2 3 கேஸ்டிங் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஒன்று எம்மா ஃப்ராஸ்ட், இன்னொன்று ரோக்கு, இன்னொரு சில பீஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர்லாம் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் என்னடா இதுல சைக்ளாப்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லையே, இந்த மூவில சைக்ளாப்ஸ் இல்லாமல் போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாரும் மத்தியிலும் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு சைக்ளாப்ஸ் இந்த மூவியில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது இது ரூமரா தான் வந்திருக்கு. பட் இந்த ரூமருமே நம்மளுக்கு நம்ப தகுந்த மாதிரி தான் சோர்ஸா வந்திருக்கு. அதாவது கிட் கார்னர் அப்படிங்கிறவரை மார்வல் ஸ்டுடியோஸ் எக்ஸ்மென் மூவில சைக்ளாப்ஸா கேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவர் ஒரு நல்ல ஆக்டர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இவரை பத்தி எனக்கு பெருசா எங்கேயும் தெரியல. அது போக ஆடம் டிரைவர் அப்படிங்கிறவர மிஸ்டர் சினிஸ்டரா எக்ஸ்மென் மூவில கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் ஒரு முக்கியமான மெயின் வில்லனா வரப்போறாரு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை கேரக்டர் வரப்போகுதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 8 கேரக்டர் வரைக்கும் இந்த மூவில இருக்கும். அதாவது மெயின் எக்ஸ்மேன் கேரக்டர் இருக்க போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு கேரக்டரா இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிட் கார்னர் அப்படிங்கிறது சைக்ளாப்ஸா இந்த மூவில வரப்போறதுங்கிறது நம்ம ஒரு 50% நம்பலாம். பட் உண்மையாவே இவர் தானா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி மார்வல் ஸ்டூடியோஸே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தெரியும். ஸோ இவர் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற உங்க தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.